ஃபோர்த் ஒன் பாருங்க, இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கணுன்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமீன் கொடுத்துருக்காங்க, ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரல் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா அமீன் ஆல்கஹால் ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா ஆல்கஹாலுக்கு தான் ஹையஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும் அமீனை காட்டிலும். ஏன் அப்படின்னா நைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த ரெண்டு பேர்த்துல யார் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இதுக்கு தான் ஆல்கஹாலுக்கு தான் அதிகமாக இருக்கும். யாரை காட்டிலும் பார்த்தீங்கன்னா அமீனை காட்டிலும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சிருச்சு நமக்கு, ஆல்கஹால் தான் ஹையஸ்ட் பாய்லிங் பாயிண்டா இருக்கும் அப்படி முடிவு பண்ணியாச்சு. ரைட், இப்போ இது ரெண்டுமே அமீன். இந்த ரெண்டு பேர்ல யார் அதிகமா இருப்பா, யார் கம்மியா இருப்பா? ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரைமரி அமீன் இருக்கு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி அமீன் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவைலபிலிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் பாருங்க, இங்க 2 ஹைட்ரஜன் அவைலபிலிட்டி இருக்கு, இங்க 1 ஹைட்ரஜன் அவைலபிலிட்டி இருக்கு. இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கனால இது என்ன பண்ணும், 2 ஹைட்ரஜனும் ஹைட்ரஜன் பாண்ட்ல இன்வால்வ் ஆகும், இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும். இங்க ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். அப்ப இந்த ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது இவருக்கு தான் பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். சரி ரைட், இப்போ என்ன பண்ணணும், நம்ம இன்க்ரீசிங் ஆர்டர்ல என்ன பண்ணணும், இதை நம்ம எழுதணும். வாங்க எழுதலாம். அப்ப யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படின்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் வருவார். CH3 twice NH. இவரை கடலில் யாருக்கு அதிகம், இவருக்கு அதிகம். நான் ஏன் சொல்லிட்டேன், C2H5NH2 இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கனால இது ரெண்டுமே ஹைட்ரஜன் பாண்ட்ல இன்வால்வ் ஆகும். அப்புறம் லாஸ்ட் யார் வருவாங்க அப்படின்னா ஆல்கஹால் C2H5OH. சரியா தங்கங்களா? ஒரு சிலர்